அம்பாளோட கருணா கட்டாட்சத்தோட கூட்ட சின்னமஸ்தா தேவியை சின்னமஸ்தா மகாவித்யாவை தரிசனம் பண்ணியாச்சு விசேஷமாக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மகாவித்யைகளிலே ஆத்யா காளிகா சர்வ மகாவித்யைகளுடைய சமஷ்டியும் அவள் ஒருத்தி தான். அவளுக்கு மேலே வேற ஒன்றுமே கிடையாது. எந்த காளி வித்யைக்கு மேலே லோகத்தில் வேற ஒன்று கிடையாதோ, எந்த காளி வித்யை ஒருத்தன் உபாசனை பண்ணினா அவனுக்கு எல்லா தேவர்களும் சேவகர்களாக போயிடுவார்களோ அந்த காளிகா தேவியை தான் தரிசனம் பண்ண போகிறோம். காலத்தையே பக்ஷிக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால் அவளுக்கு காளின்னு பேர். எவளுக்கு மேலே வேற ஒன்றுமே கிடையாதோ, காலாதீதமாக விளங்கக்கூடிய வஸ்து எவளோ எல்லாரையும் காலம் பக்ஷிச்சிடும். மும்மூர்த்திகள் கூட காலவசப்பட்டவர்கள் தான். காலவசத்தை தாண்டியவர்கள் கிடையாது. ஆனால் யார் காலத்தை தாண்டியவள்னு கேட்டால் பராசக்தியான அம்பாள் ஒருத்தி மட்டும்தான் காலத்தை தாண்டியவள். காலத்தை தாண்டியவள் அப்படிங்கிறதுனால காளின்னு பேர். காலத்தையே பக்ஷிக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு காளின்னு பேர். அந்த காளி தான் சமஸ்த மகாவித்யைகளுக்கும் ஆதாரம். அத்தனை மகாவித்யைகளும் தட்சிண காளிகா ஸ்வரூபத்திலிருந்து தான் உற்பத்தியாகி வந்தா அப்படிங்கிறத காளி தந்திரங்கள் எல்லாம் விசேஷமாக சொல்லுறது. அந்த தட்சிண காளிகா பரமேஸ்வரி தான் காளி கட்டம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே கல்கத்தாவிலே காளி அப்படிங்கிற நாமத்தோடு விசேஷமான ஒரு வில்லு மாதிரி இருக்கும் அந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே மத்தியஸ்தானத்திலே பிந்து பாகத்திலே சாட்சாத் பரமேஸ்வரியானவள் தட்சிண காளிகா ரூபத்திலே பிரகாசிக்கிறா. அவள் தான் இந்த க்ஷேத்திரத்திலே காமாக்கியாவாவும் இருக்காங்கிறது ஐதீகம். அதனால தான் காமாக்கியா காளின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. பொதுவாக காமாக்கியாவை திரிபுர சுந்தரின்னு சொன்னாலும் கூட காமாக்கியாவை காளி ரூபத்திலே வழிபடக்கூடிய சம்பிரதாயமும் பிரதானியமாக உண்டு. அப்படி அந்த காமாக்கியாவினுடைய அங்கமாக காளிகா தேவியைத்தான் அடுத்தது தரிசனம் பண்ண போகிறோம். அவள் மகிமையை சொல்லறதுக்கு கணக்கிலேயே இல்லை. சதாசிவனையே தன்னுடையதான சவமாக கொண்டு அதற்கு மேலே மகாகாலன் சவமாக விளங்க அந்த மகாகாலருடையதான ஹிருதயத்திலே தன் இடது பாதத்தை பதித்தவளாக. ஏன்னா காளி எப்படி இருப்பான்னு கேட்டால் தன் பதியாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரனை மகாகாலன் சவமாக விளங்க ஷவாரூடாம் அப்படின்னு ஷவாரூடாம் மகாபீமாம் கோரதம்ஷ்டாம் ஹசன்முகீம் சதுர்புஜாம் கட்கமுண்டவராபயகராம் சிவாம் முண்டமாலாதராம் தேவீம் தலஜ்ஜுஹ்வாம் திகம்பராம் ஏவம் சம்சிந்தையேத் காளீம் ஸ்மசானாலயவாசினீம் அப்படின்னு ஷவாரூடாம். ஷவந்தா அவளுக்கு வாகனம். அந்த ஷவம் யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரன். மகாகால பரமேஸ்வரன் சவமா விளங்க அவருடையதான ஹிருதயத்திலே தன் இடது பாதத்தை பதித்தவளாக. இடது பாதம் அப்படிங்கிறது எதுன்னா பிராணனை குறிக்கிறது, சக்தியை குறிக்கிறது. அந்த சக்தி இல்லைன்னா சிவமும் ஷவம்ங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இடது பாதத்தை சுவாமியின் மார்பிலே பதிச்சவளாக காளிகா விளங்கரா. மகாபீமாம் பெரிய உருவத்தை கொண்டவள். ஷவாரூடா மகாபீமா கோரதம்ஷ்டாம் கோரமான தெற்றிப்பல்லை கொண்டவள். ஹசன்முகீம் அப்படின்னா அட்டகாசமாக சிரிக்கக்கூடியவள். காமாட்சி எப்படின்னா மந்தஹாசமாக சிரிக்கிறா, ஷோடசி. ஆனால் காளி அட்டகாசமாக சிரிக்கக்கூடியவள். ஏன்னாக்க அந்த அட்டகாசமானது பிரம்மாண்டங்களையே பஸ்மாவாக்கக்கூடிய கடகடக்கும்படியா பண்ணக்கூடியதான ஒரு அட்டகாசம். அது மட்டும் இல்லாமல் அவள் ஆனந்த ரூபிணி. ஆனந்த ரூபிணியான காரணத்தினால் அட்டகாசமாக சிரிச்சுட்டே இருக்காளாம். உள்ளுக்குள்ள பிரவகிக்கக்கூடிய ஆனந்தம். நம்முடைய ஆனந்தங்கள் எல்லாம் ஸ்வாத்மானந்தலவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததின்னு பிரம்மாலிருந்து புழு பரியந்தம் விளங்கக்கூடிய எல்லா ஆனந்தமும் அவள் ஆனந்தத்திலே ஒரு துளி. அப்படின்னா அந்த ஆனந்த ரூபிணியாக இருக்கிறதுனால தான் அவள் அட்டகாசத்தை பண்ணக்கூடியவளாக இருக்கா. அப்படி பெரிய உருவத்தை கொண்டவள் திகம்பரி. ஏன்னு கேட்டால் அவளை மூடுறதுக்கு லோகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சு இருக்கும் பொழுதோ திக்கையே அம்பரமா கொண்டவள், ஆடையா கொண்டவள் அப்படிங்கிறது. ஏன்னா அவளை மூடுறது அவளை விட பெருசாக ஏதாவது வஸ்து இருந்தால் தானே அவளை மூட முடியும். எல்லாரை விடவும் பெரியவோ அவள் ஒருத்தி தான். அதனால் அவளை மூடுறதுக்கே வஸ்து இல்லைங்கிறதுனால திகம்பரியா இருக்கா அப்படின்னு அவளுடைய ஸ்வரூபத்தை விசேஷமாக வர்ணனை பண்ணுறா. 51 முண்டங்களை கோர்த்த மாலைகள் 51 அக்ஷரங்களை குறிக்கிறது, மாத்ருகாட்சரங்களை குறிக்கிறதுனால அழியாத நித்திய சத்திய பிரம்மஸ்வரூப தட்சிண காளிகாங்கிற நாமத்தோடு பரபிரம்மம், அந்த பரபிரம்மமானது பிரகாசிக்கிறது. அந்த பரபிரம்மத்தை தான் அடுத்தது காளிகா தேவியை தட்சிண காளிகா பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு அவளுடைய மாற்றுருவா விளங்கக்கூடிய உக்ரதாரா தாரா பகவதி அவளுடைய ஸ்வரூபத்தை அவள் கருணையை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. தட்சிண காளிகாவும் பரம கருணாமூர்த்தி தான். ஏன்னா காளிக்கு நிறைய பேதங்கள் உண்டு. காளி பேதங்களில் யார் ரொம்ப கருணாமூர்த்தினா தட்சிண காளிகா ஒருத்தி தான்.
தான். மற்ற காளிகளை எல்லாம் நம்ம சிந்தனையே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரௌத்ரம். அதுபோல தாரா பகவதி காளியனுடைய அடுத்த ஸ்வரூபம் தான் தாரா. சிருஷ்டி சமயத்திலே காளிகை தான் தாரா ரூபத்தில் ஆவிர்பவிச்சான்னு சொல்றா. மகாநீல சரஸ்வதி அப்படின்னு அவளுக்கு பேரு. அப்படி உக்ரதாரா, நீல சரஸ்வதி, ஏகஜடா அப்படின்னு எல்லாம் அநேக நாமங்கள் அந்த தாராக்கு உண்டு. சம்சாரத்தை தாண்டுவிக்க கூடிய காரணத்தினால் அவளுக்கு தாரா அப்படின்னு பேர். ஏன்னா தாரக மந்திரம் எதுன்னு கேட்டால் தாராவினுடைய நாமம்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி தாராவோட ஸ்வரூபம். அதனால தான் ராம மந்திரத்தை ராம தாரகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஏன்னா சம்சாரத்தை தாண்டுவிக்கக்கூடியவள், பிறவி பெருங்கடலை கடத்து விற்கக்கூடியவள், உயிர்களுக்கு சம்சாரத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அழித்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் தாரா. அவளை விட கருணாமூர்த்தி இல்லை. தன் பக்தனுக்காக இறங்கி வந்து அந்த அளவுக்கு அனுகிரகத்தை பண்ணக்கூடியவள். பாமா கேப்பான்னு அவருடைய லீலையை 3வது நாளைக்கு நாம் அதை விசேஷமாக அவர் சரித்திரத்தை பார்க்க போகிறோம். அவருக்காக வேண்டி பெற்ற தாயாராக இறங்கி வந்து எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிற சரித்திரங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அம்பாளுக்கு மேலே நாம் சரணாகதி பண்ணறதுக்கு நமஸ்கரிக்கிறதுக்கு வேறு வஸ்து இல்லை அப்படிங்கும்படியாக நமக்கு தெரியறது. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அடுத்த 2 மகாவித்யைகளை, காளிகா மகாவித்யாவையும் தாரா மகாவித்யாவையும், பரமேஸ்வரனுக்கே ஸ்தன்யபானம் பண்ணினவள் தாரா. பரமசிவன் விஷத்தை சாப்பிட்ட பொழுது அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன பண்ணினாளா? சாட்சாத் பகவதியான பார்வதி தாரா வடிவத்தை தாங்கி பரமசிவனை குழந்தையாக்கி தன்னுடைய ஸ்தன்யபானத்தை கொடுத்து பரமசிவனுடைய விஷத்தை முறியடிச்சான்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட தாயார். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தம கண்ணையும் ஆகினள் பட்டர் சொல்றாரு. அப்படி தாரா பீட்டம் அப்படிங்கிற பீட்டத்தில் பரமசிவனை கையில் ஏந்தினவளா சுவாமிக்கே ஸ்தன்யபானம் கொடுத்த மூர்த்தி. அந்த காளிகா தேவியையும் அந்த தாரா பகவதியையும் தான் தரிசனம் பண்ண போகிறோம். தொடர்ந்து தேவியினுடைய மகாவித்யா மூர்த்தங்களை நாம பரதேவதையின் கிருபையோடே தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.